டிவிகேனா த்ரீஷா விஜய் கிருத்திக் தமிழக வெற்றி கழகம் அவங்க கட்சிக்கு ஒரு மீனிங் வச்சு தானே. வெற்றி கழகம்னா என்ன அந்த மீனிங் இருக்கு? மீனிங் அரசியல் நாடகம்னு சொல்லாதீங்க. அரசியல்னாலே தாவக தலைவர் விஜய் அரசியலே ஆரம்பிச்ச அவரு மக்கள் பொய்யா சொல்லி ஏகப்பட்ட மாணவ மாணவிகளை தற்கொலைக்கு தூண்டுற மாதிரி. மக்கள் பேசாதீங்க. அந்த பிள்ளைகளுக்கு என்னமோ அண்ணாமலை பாஸ் பண்ணதுலயே பிரச்சனை இருக்கா தெரியுமா உங்களுக்கு? RSS அவர் இப்பதான் சொன்னாரு மெரிட்ல வச்சிருக்க ரேங்க் 2ல வந்தவன். ஆமா, சினிமா எடுத்தாரு, அதுல பையனை கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் வீணா போன கேப்டன் போய் சப்போர்ட் பண்ணி அவனை தூக்கி கேப்டன்லாம். ஆமா, அவர் ஆட்சியில் இந்த பதட்டம் கிட்டத்தட்ட 1 வருஷம் தான் 2 வருஷம் தான் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு தாவேக்கு. அவரை பார்த்து இவ்வளவு பதட்டப்படுறாங்களே திமுக மேடைகள்ல. விஜய் எந்த ஒரு தேர்தலையுமே சந்திக்காததுக்கு முன்னாடி நான் தான் முதலமைச்சர்னு சொல்றான்னா அப்ப எந்த அளவுக்கு டேக்-ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் திமுக மூத்த முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? ஆழமா இருக்கேன் சார். போன தேர்தல் வாக்குறுதியில் சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தீங்கன்னா, கண்டிப்பாக நீட்டை ஒழிப்போம், நீட் ரகசியம் எங்களுக்கு தெரியும், வெக்கம் மானம் சோடு சோன்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக நீட்டை ஒழிப்பாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கீங்க. கிட்டத்தட்ட எலெக்ஷன் வராது. இது வந்து ஒரு எலெக்ஷனுக்காகவே பயன்படுத்துகிற பொருளாயிடுச்சு சார். நல்ல ஜோக் அடிச்சிருக்கீங்க சார். நாங்கள் சொன்னோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாங்கள் எதை நம்பி சொன்னோன்னா ஒன்றிய அரசு நம்பி தான் சொன்னோம், நீதிமன்றத்தை நம்பி தான் சொன்னோம். நீதிமன்றத்தில் நாங்கள் போட்ட வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது. ஒன்றிய அரசு இப்போ வந்து பாராமுகமாக இருக்கான். 2வது, இப்போ இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா தமிழ்நாடுக்கு விலக்கு கொடுத்துருக்கோம். என்ன சார் இது புது வகையில ஒரு உருட்டா இருக்கு சார்? இல்ல பாஜக இருக்க தெரிஞ்சுதானே சார் நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க? நாங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம். 2024 தேர்தல்ல நம்ம கண்டிப்பா அது வந்து 21ல நடந்துச்சு. நம்ம வந்து 2004ல கண்டிப்பா நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம், நம்ம மாற்று கருத்து வந்துரும். இப்ப நம்ம குறைவான தொகுதியில தானே தோத்து போயிருக்கோம். இப்போ இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருந்தா நாங்க என்ன பேசி வச்சிருந்தோம்னா, யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நீட்டு, விரும்பாதவங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துடலாங்கிறது தான் அவர் ராகுல் காந்தியே சொன்னது. புரியுதுங்களா? நாங்கள் அந்த மாதிரி பண்ணியிருப்போம். ஆனால் நாங்கள் வரல. அன்ஃபார்ச்சுனேட்லி மீண்டும் பாஜக வந்துருச்சு. 10 ஆண்டு முடிஞ்சு 3வது தடவையாகவும் பாஜக வந்திருக்கு. அப்ப எந்த அளவுக்கு இந்த தேசத்துல முட்டாள்கள் பெருத்து போயிட்டான்னு பாருங்க சார். நீங்க மக்களை தான் சார் முட்டாளாக்குறீங்க. மறுபடியும் எலெக்ஷன்லயும் பிஜேபி ஜெயிச்சதுன்னா இப்ப மறுபடியும் எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் பாருங்க சார்? இங்க பாருங்க சார், இங்க பாருங்க. இது வந்து அரசியல் நாடகம்னு சொல்லாதீங்க. அரசியல்னாலே தாவக தலைவர் விஜய் அரசியலே ஆரம்பிச்ச அவர் எங்க இருந்து வந்தாரு? விஜய் எங்க இருந்து சார் வந்தாரு? விஜய் யாரு? நடிகர். அப்பா அம்மா யாரு? அவங்க மேடை அந்த காலத்துல வந்து அந்த அம்மா வந்து ஆந்திரால இருந்து வந்தம்மா. அவங்க அப்பா, அந்த அம்மா, அவங்க அம்மா, அவங்க தம்பி 2 பேர், அவங்க மொத்தம் வந்து சார் ஹைதராபாத் இல்ல அங்கிருந்து வந்து அவங்க என்ன பண்ணாங்க, மேடையில் தான் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. சினிமா எடுத்து வந்தாங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த அம்மா மேடையில் பாடினாங்க, அவருடைய ஹஸ்பண்டும் மேடையில் பாடினாங்க. அந்த 2 பேரும் பாடினதை வச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க தான் அதுக்கப்புறம் நாடகங்கள் இதெல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் சினிமா டைரக்டர் ஆனார், சினிமா எடுத்தார், அதில் பையனை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் வீணா போன கேப்டன் போய் சப்போர்ட் பண்ணி அவனை தூக்கி. ஆமாம், அவர் ஆட்சியில் வீணா போயிட்டார்ல. என் மாப்பிள்ள தானே வீணா போயிட்டார்ல, என்ன பண்ணுறது? மாமா பையன் வீணா போயிட்டார்ல, என்ன பண்ணுவீங்க? எதிர்கட்சி தலைவராக வந்திருக்காரு சார். எதிர்கட்சி மக்கள் தான் வருத்தப்படணும் சார். அதைத்தான் சொல்கிறேன். அவர் எதிர்கட்சி தலைவராக வந்தார். அவர் எம்எல்ஏவை பார்த்து நாக்கத்துருத்துனா, இந்த அம்மா பார்த்து நாக்கத்துருத்துனாருன்னு சொல்லி இந்த அம்மா எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கி அவரை ஒன்றுமில்லாம ஆக்கி பிடிச்சிடல. சரி, அரசியல் கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் போச்சு. இல்லை, மாப்பிள்ளைக்கு வந்து இதெல்லாம் தெரியாது, அவர் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற டைப்பு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிருக்கீங்க. ஆல்ரெடி வந்து இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு இந்த நீட் எதிர்ப்பு மசோதா மனு போய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலை கொடுக்க முடியாதுன்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஏன் மக்கள் பொய்யா சொல்லி ஏகப்பட்ட மாணவ மாணவிகளை தற்கொலைக்கு தூண்டுற மாதிரி? மக்கள் பேசாதீங்க. சும்மா உணர்ச்சி வசப்பட்டு உங்களை மாதிரி ஊடகங்கள்லாம் தூண்டி விடுறதுனால தான் அந்த பிள்ளைகளுக்கு என்னமோ தூண்டி உள்ள சார். நீட்டை ஒழிப்பு 5 வருஷம் நம்ப வச்சிருக்கீங்க. இல்லைங்க சார், நாங்க நீட்டை ஒழிக்க முயற்சிக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். ஆனா அதே வேளையில இந்த குழந்தைகள்லாம் பரீட்சை 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதுற பிள்ளைகள்லாம்
பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடியே சூசைட் பண்ணிக்கிறதுங்க, பரீட்சை எழுதின உடனே சூசைட் பண்ணுதுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு கண்ணு. அதாவது குழந்தைகள் வந்து எதனால சாகுது? பசங்க சாகிறதே இல்லையே, பொம்பளை பிள்ளை தானே சாகுறான், பொம்பளை பிள்ளை தானே உணர்ச்சி வசப்படுறான். சரி, பசங்க எவனுமே இந்த நீட்டுக்காக சாவலை, பொம்பளை பிள்ளை தான் சாவுதுங்க. ஆசை. அதாவது நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீட்டுனாலும் இப்போ ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் இங்கே பாருங்க தம்பி, ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க. இந்த இதெல்லாம் வந்து சார் இப்போ என்ன கலர் நிலவரம் என்ன? இப்போ வந்து தமிழக அரசு என்ன சொல்லணும், நீட்டை இப்போதைக்கு ஒழிக்க முடியாது, அதுக்காக வாழப்பழங்க கோச்சிங் சென்டர் போங்க அப்படிதான் சொல்லணும். மறுபடியும் நீட்டை ஒழிப்போம் நீங்க நம்பிக்கை கொடுத்துட்டே வரீங்க சார். பாருங்க, நாங்க கோச்சிங் சென்டர் போக சொல்லல, கவர்மெண்ட்டே நடத்துறோம். நீட்டுக்கு நாங்களே இப்ப பாடம் நடத்துறோம், நீங்க அதிலே ஜாயின் பண்ணுங்க, அதிலே படிங்க. ஒரு பக்கம் ஹிந்தி எதிர்ப்பீங்க, ஒரு பக்கம் ஹிந்தி ஸ்கூல்ல ரன் ஆகுமே, அது மாதிரி இங்க பாருங்க, ஹிந்தி ஸ்கூலு எந்த ஸ்கூல்ல நாங்க ரன் பண்றோம்? நாங்க ரன் பண்றது ஒன்லி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கூட கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூல் தான். எங்க சிலபஸ் கட்சிக்காரங்கள சொல்றேன் சார், தமிழக அரசு நடத்துற பள்ளியில சொல்றேன். சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சொல்றீங்க, சிபிஎஸ்இ ஸ்கூல் தனியார். இப்ப நீங்க கூட சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஹிந்தி வைக்கலாம், வேற மொழி கூட வைக்கலாம். அவர் வந்து மெட்ரிகுலேஷன் நடத்தலாம், அவர் ஹிந்தி வைக்கலாம். கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் ஸ்கூல்ல என்ன இருக்கு அதை பாருங்க. கவர்மெண்ட்டை தான் நீங்க பார்க்கணுமே தவிர தனியாரை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. தனியார் என்ன வேணாலும் பண்ணிப்பான், அவனுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்றான். யாரு கொடுக்குறா? ஒன்றிய அரசு தான். இப்போ சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு யார் பெர்மிஷன்? தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லை, ஒன்றிய அரசு தான் கொடுக்கணும். ஸோ அப்படி ஒன்றிய அரசு அவங்க பெர்மிஷன் கொடுக்குதா, அவங்க நடத்துறாங்க. அதோட ஓனர்ஸ்லாம் எடுத்து பார்க்குறப்ப தானே திமுக ஆளுங்களாம் அதிகமாக இருக்காங்க. ஏங்க திமுக தொழில் தானேங்க, திமுக காரவங்க அப்படி கணக்கு பார்க்காதீங்க. திமுகன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான கல்விக்கூடம் யூனிவர்சிட்டின்னு வந்து இப்போ நம்ம டெல்லியில் போய் இருந்தாரு நம்ம ஏடிஎம்கே காரர். இப்போ முன்னாடி கூட இவரு கூட போய் நின்றார், எம்பியா இருந்தார், அமைச்சராக கூட இருந்தார் கண்ணு. அவர் அதிகமான கல்வி யூனிவர்சிட்டின்னு சொல்லி கிருஷ்ணகிரியில் ஓசூரில் பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்காரு தம்பித்துறை. சரிங்களா, தம்பித்துறை பண்ணிட்டு இருக்காரு. ஏசி சண்முகம் ஏடிஎம்கே காரர் தான், அவர் பண்ணிட்டு இருக்காரு. இவர் யாரு? நம்ம இப்போ வேலூரில் பண்ணிட்டு இருக்காரு காலேஜ். அவர் யாரு? ஏடிஎம்கேல இருந்தவர் தான். சரிங்களா, அதே மாதிரி ஜெகத் ரட்சகன் எங்க இருந்தாரு? ஏடிஎம்கேல தான் இருந்தாரு. ஆர்.எம். வீரப்பனோட சேர்ந்து அங்க இருந்துட்டு தான் இங்க வந்தாரு. அதே மாதிரி அவரு மாற்று கட்சியில வரவங்க தானே அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க, மினிஸ்டர் போஸ்ட் உடனே கொடுப்பீங்க. அதெல்லாம் வாஸ்தவம் தான். இப்ப நானும் எனக்கெல்லாம் என்ன அங்க என்ன தங்கத்தால இதா காட்டி கொடுத்துட்டாங்க. ஏதோ அவங்கள்ட்ட திறமை இருக்குது, அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, அவங்க பண்ணுறாங்க. அதை நம்ம பொறாமப்படக்கூடாது. மாற்று கட்சின்னா ஒன்றா இருக்குது. அதிகமாக வந்து கல்விக்கூடங்களை நடத்துறது வந்து அதிமுக தான். காரணம் என்னன்னா, எம்ஜிஆர் தான் இந்த யூனிவர்சிட்டி இதுக்கெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு. எம்ஜிஆர் பீரியடு முடிஞ்சு அம்மா பீரியடு வரும்போதே கிட்டத்தட்ட ஒரு 685 இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் பெர்மிஷன் தான் அப்பயே கொடுத்துட்டாங்க. கலைஞர் காலத்தில் யாருக்கும் பெர்மிஷன் கொடுக்கல, புரிஞ்சுக்கோங்க. கலைஞர் காலத்தில் பெரிய அளவில் கொடுத்தாங்க, ஒரு 1-2 கொடுத்துருப்பாங்களே தவிர பெரிய அளவில் நம்ம நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் வந்தது வந்து கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் சார். ஏகப்பட்ட பொறியியல் கல்லூரி இல்லைங்க. அதாவது எம்ஜிஆர் தான் தரவில் எடுத்து பாருங்க நீங்கள். இல்லை, எம்ஜிஆர் பீரியடில் தான் அதிகமான இன்ஜினியரிங் காலேஜ். அப்பயே கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. ஜேபிஆர் அப்போ தான் ஆரம்பித்தார், விஸ்வநாத் தான் அப்போ தான் ஆரம்பித்தார், ஏசி இல்லை சார். அப்போல்லாம் இன்ஜினியரிங் வந்து அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் கட் ஆஃப் மார்க் கொண்டு வந்தது. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒழிச்சது வந்து கலைஞர் தான். அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே பொறியியல் கல்லூரி அதிகமாக தொடங்கப்பட்டது சார். அதெல்லாம் முன்னாடியே 680 இப்போ 400-500 காலேஜ் தான் இருக்குது. நம்ம காலேஜை மூடிட்டானுங்க, இடையில அட்மிஷன் ஆகலைன்னு மூடிட்டானுங்க. இப்போ கடந்த லாஸ்ட் இயரில் மறுபடியும் இன்ஜினியரிங் காலேஜ் கொஞ்சம் பீக்கப் ஆகி வந்துட்டுருக்கு. அதனால் இப்போ அதை மறுபடியும் அதெல்லாம் திறந்து வச்சிட்ருக்கானுங்க. சரிங்களா, அதனால் காலேஜுகள் நடக்குது, மெடிக்கல் காலேஜ் நடக்குது, எல்லாமே நடக்குது. இதெல்லாம் தனியார் தான் பண்ணுறாங்க. ஆனால் அரசு வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது, மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் நல்ல முறையில் ரன் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட 50,000 சீட்டு இருக்குது தமிழ்நாட்டில் மாத்திரமே மெடிக்கல் சீட்டு. இப்போ இதை வந்து கண்ணும் காத்து பாம்பு மாதிரி பார்த்து தான் மோடி என்ன பண்ணுறாரு, அமித்ஷாவும் மோடியும். நம்ம அடுத்த மாநிலம் இருக்கான் பாருங்கள், பீகார், ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத், அங்கே இருக்க பயல்களை பூரா கொண்டுட்டு வந்து இங்கே நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் வச்சோம்னா நம்ம இங்கே அதில் எழுதி ஜென்ரலில் கோட்டாவில் கொண்டு வந்து விட்டுறலான்னு கொண்டு வந்து விட்டு, நீங்கள் இன்றைக்கி ஒரு மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போய் பாருங்கள், அதிகமாக யார் படிக்க வடநாட்டுக்காரன் தான் இருப்பான், தமிழ்நாட்டுக்காரனே அதிகமாக இருக்க மாட்டான். தமிழக வடமாநில கட்சி தலைவர் வேலுமுருகன் சொல்றாரு, டிஎன்பிசி இப்போ வட இந்தியில வந்துட்டாங்க, தமிழ்நாட்டு தமிழர்களுக்கே வேலை இன்னும் நார்த் இந்தியாஸ் வந்துட்டாங்கன்னு சொல்றதுக்கு அவர் பேச வாய்ப்பு தரல சட்டமன்றத்தில். கண்ணு, நீங்கள் இங்கே பாருங்க,
தமிழ் படித்தவங்களுக்கு தான் நம்ம வந்து வேலை வாய்ப்புன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம ஒரு திட்டம் கொண்டுட்டு வந்தோம். அந்த திட்டம் கொண்டுட்டு வரும்போது அப்போ வந்து நமக்கு என்ன எதிர்ப்பு வந்துச்சுன்னு சொன்னால், தமிழ்நாட்டை சேர்ந்திருக்கோமா இல்லை வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்களான்னு ஒரு கணக்கு பண்ணுங்க. நாங்கள் வடநாட்டிலேருந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட 200 ஆண்டு காலம் 300 ஆண்டு காலமாக நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ எங்களுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும்ல. அப்போ நாங்கள் எங்கே போகிறது? நாங்கள் தமிழ் மொழி படிக்கிறோம், தமிழில் தான் எழுதுகிறோம், பரீட்சை எழுதுகிறோம், நாங்கள் பாஸ் பண்ணுறோம். அதை விட்டுட்டு எங்களுக்கு பண்ணினீங்கன்னா நியாயமான்னு சொல்லி எல்லாருமே ரெப்ரஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து விட்டாங்க. இல்லைன்னா தமிழ் கம்பல்சரியாக வச்சு தான் பண்ணார். ஸோ அது வந்து இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் எதிர்ப்பீங்களே கண்டிப்பாக? நாங்கள்லாம் எதுக்க மாட்டோம் சார். யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்க, யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 85 விழுக்காடு வந்து பூரா பிராமின் தான் வர்றான். எப்படி வர்றான்? பூரா அவங்களுக்குள்ள தானே. இப்போ இந்த அண்ணாமலை பாஸ் பண்ணதுலேயே பிரச்சனை இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? RSS அவர் இப்பதான் சொன்னாரு மெரிட்ல வச்சிருக்க ரேங்க் 2ல வந்தவன். ஆமா, மைத்துல வந்தான். அதெல்லாம் என்ன சொன்னீங்கன்னா அவர் சொன்னதானே சார் சொல்ல சார். முடியும். நீங்க அவர் என்ன சொல்றாரு வந்து என்ன என் பாட்டம் புட்டெல்லாம் பெரிய அரசியல் கட்சி தலைவர்ல சிஎம் கிடையாது, நான் ஒரு எளிமையான மகன் சார். குப்புசாமியோட பாருங்க, பர்சனல் லைஃப்ல அவர் நல்ல மனுஷன், நான் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் RSS உடைய பேக்கிங்கில் தான் அவர் IPS பாஸ் பண்ணார். அதை இல்லைன்னு அவர் மறுக்கலாம். ஆனால் அதுக்குரிய ரெக்கார்டெல்லாம் எடுத்து பொது வெளியில் போட்டாங்க. பொது வெளியில் கிடக்கு நிறைய தரவுகள். இல்லை இருக்க தரவுகள். இவர் வாங்கின மார்க் எவ்வளோ, இவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் தரவுகள்லாம் வந்துடுச்சு. ஸோ ஆகையினால இதெல்லாம் வந்து RSS என்ன சொல்லுதோ அதுதான் இது. இப்போ RSSல 10 ஆண்டு காலம் RSS அலுவலகத்துக்கே மிதிக்காத நம்மளுடைய பிரதமர் வந்து இப்போ எதுக்கு RSS ஆஃபீஸுக்கு போனார்? இவருக்கு அந்த 75 வயசு முடிஞ்சிருச்சு, திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ண வேற யாராவது மாற்றணும். ஏன்னா அன்னைக்கு அதை சொல்லித்தானே அத்வானியை பொசிஷனுக்கு வரவிடாமல் பண்ணாங்க, பிரதமராக வரக்கூடாதுன்னு. இப்போ இந்த ஆளுக்கு பிரதமர்லேருந்து இப்போ எடுத்துட்டு கக்கரியை போடணும், இல்லைன்னா ராஜ்நாத் சிங்கை போடணும் அப்படிங்கிற ஒரு அந்த கட்சியில் ஓரளவுக்கு ஜனநாயகம் நடக்குது சார். 75 வயசுக்கு அப்புறம் இன்னொருத்தர செயல்படுத்துறதுக்கு ஒரு இது இருக்கு. நம்ம கட்சியில் தான் அப்படி கிடையவே கிடையாது. இது என்ன மஸ்துக்கு இந்த ஜனநாயகம்? இது என்னத்துக்கு தேவை? இது என்ன சார் ஜனநாயகம்? மன்னராட்சி தான் ஒத்துக்கிறீங்களா? உங்க கட்சி நடிகர் போஸ் வெங்கட் அவர் நான் மன்னராட்சி தான் நடத்துறோங்கிறாரு. போஸ் வெங்கட் பாவம், அது ஏதோ ஒரு இதில் பேசிருச்சு. அது ஏதாவது நீங்க கேட்ட கேள்விக்கு ஏதாவது பதில் சொல்லணும்னு மேடையில் பேசிட்டு போய் முடிசூடா மன்னன் வேற நீங்களே டிக்ளேர் பண்றீங்க. நாங்க முடிசூடா மன்னன் அல்ல. நாங்க இந்த நாட்டினுடைய பிரஜைகள் தான். நாங்கள் மக்கள் வாக்கு வாங்கி மக்களுடைய நலனுக்காக நாங்கள் கூலிக்காரனாக தான் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோமே தவிர நாங்கள் வந்து அரசன் இல்லை. இது முடியாட்சி இல்லை, இது குடியாட்சி. குடிமக்கள் வாக்களித்து ஆட்சிக்கு வந்ததுனால இது குடியாட்சி. ஆகையினால் நாங்கள் சண்டை போட்டு கப்படா பக்கத்துக்கு சண்டை போட்டு நாங்கள் வந்து அரசனாக இங்கே வந்து வரல. இன்றைக்கி நாங்கள் நல்லது பண்ணால் எங்களுக்கு வாக்களிக்க போகிறீங்க, நாங்கள் நல்லது பண்ணலைன்னா வேறு கட்சிக்கு வாக்களிக்க போகிறீங்க. அடுத்த இன்னொருத்தர் ஆட்சிக்கு வர போகிறாங்க. ஏற்கனவே 10 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சியில் இல்லாமல் இருந்தோம், இப்போ நாங்கள் வந்திருக்கோம். எங்களுடைய சேவை மக்களுக்கு தேவைன்னு நினச்சாங்கன்னா 2026 வாக்களிக்க போகிறாங்க. அப்புறம் ஏன் சார் இந்த பதட்டம்? கிட்டத்தட்ட 1 வருஷம் தான் 2 வருஷம் தான் ஆட்சி கட்சி ஆரம்பிச்சு தாவேக்க அவரை பார்த்து இவ்வளோ பதட்டப்படுறாங்களே. திமுக மேடைகள்லாம் விஜயை திட்டுறதே ஒரு வேலையா வச்சிருக்காங்க. அதை பார்த்து அருகில் இருக்க அமைச்சர்கள்லாம் ஒரு மனசு குளிர் வைக்கிற மாதிரி இருக்காங்க. ஏன் இந்த அரசியல்ல குழந்தைன்னு சொல்லாதீங்க. நீங்க சொல்றதா சொன்னேன். அவர் வந்து இப்ப 2ஆம் ஆண்டு நிகழ்ச்சியில் அவர் பேசின பேச்சுக்கள் வந்து எவ்வளோ எங்களை வந்து தாக்கி பேசினார், தரங்கட்டத்தனமா பேசினார். புரிஞ்சுக்கோங்க. அப்ப அதுக்கு நாங்க பதில் போறதா சார் பேசுறது. தரங்கட்டத்தனமா பேசுறதும் கட்சியை சேர்ந்த ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவ்வளவு ஆபாசமா பேசுறாரு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி மக்கள் இருக்கிறதுல 1-2 பேர் இந்த மாதிரி இருக்காங்கிறது ஊக்குவிக்கிறாங்களே. யாரு? நாங்க அவர் கட்சி கண்டனம் தெரியுங்களா சார்? இப்ப அவர் பேசுற ஒவ்வொரு பேச்சு வைரல் ஆகுது. இதுக்கு முன்னாடி அவர் வேற, இப்ப வந்து நெட்ல இன்ஸ்டாகிராம்ல அவர் பேசின அடுத்த செகண்ட் வைரல் ஆகுது. அது கண்டிக்கணுமா இல்லையா? கண்டிக்கணும்னா தலைமை தான் ஏற்கனவே அவரை சஸ்பெண்ட் பண்ணுச்சு, அவரை கட்சியிலேருந்து நீக்கி வச்சுச்சு, எல்லாம் தான் பண்ணோம், அரெஸ்ட் பண்ணோம், எல்லாம் தான் பண்றோம். ஒரு விஜய் நடத்துற ஃபங்க்ஷன் விஜய் வந்து ஒரு போயிருக்காரு, ஒரு விருந்தாளியா போயிருக்காரு, முடிச்சுட்டு வந்திருக்காரு. அதுக்கு போயிட்டு சிறுபான்மை மக்கள் என்னென்ன பேசினா தெரியுமா? இதே வேற ஒருத்தர் பேசினா என்னென்ன பண்ணிருப்பீங்க நீங்க? ஏங்க சொல்லுங்க, என்ன பேசினார் அவரு? சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அவர் இங்க இருந்து நாங்க வந்து விடுங்க, பாவம், அதெல்லாம் நம்ம வந்து அசிங்கப்படுத்த வேண்டாம், விடுங்க. அவர் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காருல, மக்கள் வாக்களிச்சா அவர் முதலமைச்சராக வரட்டும். எந்த ஒரு தேர்தலையுமே சந்திக்காததுக்கு முன்னாடி நான் தான் முதலமைச்சர்னு சொல்றான்னா அப்ப அவனுக்கு எந்த அளவுக்கு கொழுப்பு உடம்புல ஏறி போயிருக்கு. அப்ப இதுக்கு யார் காரணம்? அவர்கிட்ட கண்மூடித்தனமா அவரை நம்பிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்காங்களே பைத்தியக்காரன். 4 லட்சம் 5 லட்சம் கொடுக்குறாயா ஒரு மாவட்ட செயலாளர் பதவிக்கு? 12 லட்சம் கேட்டானா ஒரு நகர் தலைவருக்கு, புரியுதா?
பூரா பாருங்க. இந்த மேக்ஸ் மீடியா 18 சேனல் இருக்குல்ல, இங்க லட்சத்துல நடக்கும், நம்ம கட்சியில கோடியில் நடக்கும். எங்க கட்சியில கோடியிலையும் நடக்கல, தெரு கோடியில தான் நடக்குது. கவலைப்படாதீங்க. நாங்க யாருக்கிட்டையும் பணத்தை வாங்கிட்டு எல்லாம் பொறுப்பு கொடுக்குற பழக்கம் எங்க கட்சியில ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வர கிடையாது. புரியுதுங்களா? எங்க கட்சி வந்து பணக்கார கட்சி தான். எங்களுக்கு யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ல அவங்க டொனேஷன் கொடுக்குறாங்க. அதனாலதான் சார் நீங்க இந்த இதே பிரசாந்த் கிஷோரை ஒரு தேர்தல் வியூகத்துக்கு அழைச்சிட்டு கொண்டு வந்தீங்க. இப்ப விஜய் கொண்டு வரப்போ அவ்வளவு திட்டுறீங்க, நாங்க விஜய் நம்பி போறீங்கன்னு. சார் நாங்க அப்படி எல்லாம் பண்ணல சார். ஏற்கனவே அந்த லாட்டரி டிக்கெட் விற்கிற தம்பி இருக்க, அந்த தம்பி எங்க கட்சியில இருந்துச்சு. பேரை சொல்லலாம் இல்ல, அது சொன்னோம்னா என்னன்னா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. அந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து எங்க கட்சியில தான் ஐடி விங்க பாத்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் திருமாகிட்ட போய் திருமாகிட்ட ஐடி விங்க போட்டு திருச்சியில ஒரு மாநாடு நடத்தினாரு. அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுத்தாரு. அவர் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை வச்சுக்கிட்டு எங்களை பத்தி ரொம்ப இதா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கணும், அதை கொடுக்கணும், சீஃப் மினிஸ்டர் கொடுக்கணுங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. அதை உடனே அவருக்கு நாங்கள் கண்டிக்கிறதுக்கு முன்னாடி அவரே நீ வந்து என்னடா எங்களை கூட்டணியிலேருந்து கலைச்சி விட்டுருவா போல இருக்குது. ஏற்கனவே நாங்கள் 2 முறை 3 முறை எம்பியாக வந்திருக்கோம், ஏதோ எம்எல்ஏ சீட்டு வச்சுருக்கோம், இதையும் கெடுத்து விட்டு ஏற்கனவே ஒரு வைகோலாம் சேர்ந்து ஒரு கூட்டணி கட்டு 2.5% ஓட்டை வாங்கி கேவலப்பட்டு போனோம். இப்போ இல்லை அந்த மக்கள் நல கூட்டணி அப்படியே உங்கள்கிட்ட தான் இருக்கு. அதைத்தான் சொல்றேன். இந்த மக்கள் அதான் சார், இந்த மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சு அந்த கூட்டணி நாசமா போச்சு. அதனால திரும்ப எங்களை நாசமா போக வைக்காத. நாங்க திமுகல இருக்கிறதுனால தான் ஏதோ வெள்ளையும் சொல்லியுமா இன்னைக்கு நாங்க வந்து பாராளுமன்றத்துக்கு போய் வந்துகிட்டு இருக்கோம். 2 பேர் சட்டமன்றத்துக்கு ஒரு 4-5 பேர் போய் வந்துட்டு இருக்காங்க. நீ கெடுத்துருவான்னு சொன்ன உடனே அவனை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. அவன் உடனே தாவிட்டாரு தமாகாவுக்கு. அங்க போனா கலரா பார்க்கலாம்ல. என்ன சார் சொல்றீங்க? இல்ல கட்சி 3 கலர்ல இருக்குல்ல, அப்படி சொல்லுங்க. கலரான ஆல்ரெடி நீங்க சொன்னது ஒரு நெட்ல வைரல் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, த்ரீஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ். அதுல என்ன தப்பா? என்ன சார் எந்த அர்த்தத்துல சொல்றீங்க? அப்படி என்ன அர்த்தம்? தமிழக வெற்றி கழகம் அவங்க கட்சிக்கு ஒரு மீனிங் வச்சுதானே சார். மீனிங் அது கத்திரிக்காவதா என்ன? வெற்றி கழகம்னா என்ன அந்த மீனிங் இருக்கு? இல்ல அவர் கொடியை இப்போ வந்து அவருக்கு தொண்டு போட்டு இருக்காது. அது என்னுடைய ரிஜிஸ்டர்டு, என்னுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி ரிஜிஸ்டர்டு. அதுக்கப்புறம் என்னுடைய சங்கம் தமிழ்நாடு நாயுடு பேரவைக்கு மஞ்சள் சிவப்பு என்னுடையது. அந்த கலரை போட்டுக்கிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி தான் நீங்க தேர்தல் நடத்த முறையிடுங்க. அதெல்லாம் நாங்க வேண்டியது இல்லை. நான் அதெல்லாம் இங்க பாருங்க தம்பி, ஒன்றும் இல்லை. இப்ப நான் அந்த தம்பி அவங்க போடுறதுனால நான் இப்ப போறதை விட்டுட்டேன். புரிஞ்சுக்கோங்க சரியா? ஆகையினால இதெல்லாம் வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஆட்சிக்கு வரட்டும். ஆட்சிக்கு வந்தா தான் ஒரு பழமொழி சொல்லுவான், முட்டையிடுற கோழிக்கு தான் பட்டெக்ஸ் வலிக்குமா. அது மாதிரி இவன் முட்டையிடலை. மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி ஜெயிச்சு வந்து உட்காந்த போது எல்லா வழிகள்லையும் தொந்தரவு வரும் நமக்கு. அப்போ தான் தெரியும், ஓஹோ இது இவ்வளோ பெரிய இதாக. அதாவது முதலமைச்சருங்கிற பதவி நல்ல பதவியாக இருக்கலாம், ஆனால் அது முள்மெத்தை பஞ்சுமெத்தை இல்லை. அதை முடிவு பண்ணிக்கோங்க. பஞ்சுமெத்தையில் தூக்கி எந்திரிக்க முடியாது. எந்த நேரம் பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அது முள்மெத்தையில் படுத்த மாதிரி தான் முதலமைச்சர் பதவி. ஜெயலலிதா மாதிரி அம்மானா எதையும் சட்டம் பண்ணாமல் போடான்னு இருக்கும் அந்த அம்மா. ஆனால் இவங்கெல்லாம் அப்படி இல்லை. கலைஞர் கூட அப்படி நடந்துக்குவார். ஆனால் அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு முதுமையானவர், அவர் எல்லாமே கற்றுருப்பார். ஆனால் இவர் அவருடைய சன்னா இருந்தால் கூட அந்த அளவுக்கு இவர் எல்லாத்தையும் இளைய மனசோட பார்க்குறாரு. ஒரு சர்வாதிகார பார்வை இல்லை எங்கள் முதலமைச்சர்கிட்ட. அதனால தான் நாங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்குமோன்னு எனக்கே ஒரு பயம். அவர் இன்னும் கொஞ்சம் சர்வாதிகாரமாக நிற்கணும். காவல்துறையை நல்ல முறையில் முடுக்கி விடணும். காவல்துறையில் இருக்க கருப்பாடுகளை எல்லாம் களை எடுக்கணும். அப்போ தான் இந்த வரக்கூடிய ஆட்சி நமக்கு நல்ல ஆட்சி அமையும். இது வரைக்கும் எங்கள் கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றிங்க.